அந்த பையனுக்கு தந்தை இல்லை. படிக்க பள்ளி கட்டணம் அம்மா கட்ட முடியவில்லை. கட்டணம் கட்டவில்லை என்றால் பள்ளிக்கு வராதே என்று கூட சொல்லிவிட்டார்கள். அந்த பையன் நம்பிக்கையற்றும் மனமுடைந்தும் தனது நண்பருடன் ஒரு வழியில் நடக்கிறான். திடீரென அவன் கண் முன்னே ஒரு பை தெரிகிறது. அதை பார்த்தால் அதில் முழுக்க வங்கி கார்டுகளும் பணமும் இருக்கின்றன. அப்போதே பக்கத்தில் நண்பன் சொல்லுகிறான், டா, உனக்கு நேரம் வந்து சேர்ந்தது. கட்டணம் கட்டவில்லை என்றால் பள்ளிக்கு வராதே என்று சொன்னார்கள். சரியான நேரத்தில் உனக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. பணம் இருக்கிறது, பள்ளி கட்டணம் கட்டலாம். நீ சந்தோஷமாக போய் ஹோட்டலில் சாப்பிடலாம், இல்லை எனில் டிபன் சாப்பிடலாம். அதிலிருந்து பணத்தை எடு என்று சொன்னான் பக்கத்து நண்பன். அப்போது அந்த பையன் சொல்கிறான், டா, திருட்டு செய்யக்கூடாது என்று எங்க அம்மா சொன்னார். உன் அம்மாவுக்கு யார் சொன்னாராம்? பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள கடவுள் சொன்னாராம். அது உன் கர்மம் என்றால் என்று சொன்னான். இதற்கிடையில் ஒருவர் பெரியவர் என்று ஓடி வந்து, என் பை போய்விட்டது பாப்பா, அதில் எனக்கு முக்கியமான வங்கி கார்டுகள் இருக்கின்றன என்று சொன்னார். ஏங்க, உங்கள் பை இதுதான் கிடைத்தது. பை என்று சொல்லி விரைவாக கொடுத்தான். அவருடைய நிலையை பார்த்தால் கார்டுகள் எல்லாம் உள்ளன, பணமும் முழுவதும் உள்ளது. இந்த பையனின் நேர்மையை பார்த்த அந்த பெரியவர் விரைவாக ரூபாய் 1000 எடுத்து அந்த பையனுக்கு கொடுக்க முயன்றார். அந்த சிறுவன் சொல்லுகிறான், சார், உங்க பை போய்விட்டது, அது எனக்கு கிடைத்தது. திரும்ப உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. நான் செய்த நல்லதை ரூபாய் 1000ற்கு விற்க முடியாது சார். என் அம்மா எப்போதும் நல்லதை விற்க முயற்சிக்க கூடாது என்று சொன்னார். அதனால் உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் சார். அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த பையன் யாரோ மிகவும் நல்லவன் என்று நினைத்து அவர் போய்விட்டார். அடுத்த நாள் பள்ளிக்கு சென்ற போது ஆசிரியர் சொல்கிறார், பிரின்சிபல் மேடம் உன்னை வர சொல்லி இருக்கிறார். எனவே என்னை வெளியேற்றி விடுவார்கள் என்று பயந்து பயந்து பிரின்சிபல் ரூமுக்குள் சென்றான். மேடம் அழைத்தார். ஏய், நேற்று உனக்கு பை கிடைத்ததாம், சரியா? ஆமாம் மேடம். நீயும் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த பையை கொடுத்து விட்டாய். ஆமாம் மேடம், அந்த பை எனக்கு கிடைத்தது. அது எனது பிறந்த நாளன்று நடந்தது. அவர் சாதாரணமானவர் இல்லை, ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியின் உரிமையாளர். அவர் உன்னை பற்றி தெரிந்து கொண்டார். அவர் என்னிடம் சொன்னார், அந்த பையனை அழைக்கவும், அவன் என்ன படிக்க விரும்புகிறானோ, எவ்வளவு படிக்க விரும்புகிறானோ அதை நான் படிக்க வைப்பேன் என்று. உண்மையானவர்களை ஊக்குவிப்பதற்காக யெகோவா கண் வைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் பயணிக்கிறது. அப்பா இல்லை, அப்பாவும் இல்லை, படிக்க வைக்கும் ஆதரவாளரும் இல்லை. ஆனால் அவர் இறங்கி வந்தார். பரலோகத்திலிருந்து என் கடவுள் நேர்மையானவர்களையும் உண்மையானவர்களையும் ஊக்குவிக்கும் கடவுள் இறங்கி வந்தார். அந்த பையனுக்கு ஆதரவாக நின்றார். குறுக்கு வழியில் அல்லது தவறான வழியில் மேலே வர முயற்சிக்காதீர்கள், ஆனால் உண்மையாக வாழுங்கள். நாம் கடவுளின் பார்வையில் பட்டோம் என்றால் அது வானமே எல்லை. அந்த வரைக்கும் கடவுள் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நம்பிக்கையை காக்கவும், ஆன்மீகத்தை காக்கவும், பெரிய அர்த்தத்தை காக்கவும். சரியான நேரத்தில் என் கடவுள் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை காட்டிலும் சிறந்ததையும் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிசயமான ஆசீர்வாதத்தையும் வழங்கப் போகிறார். இந்த ரீலை லைக் செய்யவும், பலருக்கும் பகிரவும்.